ஸோ இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸ்க்கான ரீசன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டலாம் நிறைய இன்டர்வியூஸ் நேற்றுக்கெல்லாம் போயிட்டு இருந்தது. அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, எக்யூப்மெண்ட் மால் ஃபங்க்ஷன். ஏன்னா போயிங்ன்றது ஒரு மிகப்பெரிய ஃப்ளைட்டு, அதில் எந்த எக்யூப்மெண்ட் எப்போனாலும் மால் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த செக்ஸை பைலட்ஸ் பண்ணியிருக்கணும், இல்லை வந்து இன்ஜினியர்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது இம்ப்ராப்பர் மெயின்டெனன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேர்ட் ஸ்ட்ரைக்ஸ், நிறைய நம்ம ஆக்சிடென்ட்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். பெரிய பெரிய பறவைகள் இடிச்சு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்கு. அதை நம்ம நிறைய வீடியோஸ்லையும் பார்த்துருக்கோம். ஸோ இது ஒரு சைடு. ஃபைனலாக வந்து பைலட் எரருக்கான பாசிபிலிட்டி அப்படின்னு, ஏன்னா இந்த ஃப்ளைட்டு ஆல்ரெடி டெல்லியிலேருந்து அகமதாபாத் வந்திருக்கு, அகமதாபாத்லேருந்து தான் கிளம்பியிருக்கு. பைலட் எரர்னா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஒரு விஷயம் கன்ஃபர்மேஷன் ஆகாமல் நம்ம யார் மேலேயும் குறை சொல்லவும் முடியாது. அடுத்ததான் வந்து ஹை டெம்பரேச்சர் இல்லை லாஸ் ஆஃப் த்ரஸ்ட்டு. இப்போ ஹை டெம்பரேச்சர் இருக்குன்னா த்ரஸ்ட் கிரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி. இல்லை எக்ஸ்ட்ரீம் வந்து வெதர் கண்டிஷன்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த மாதிரி நேரத்துலையும் வந்து ஃப்ளைட்டோட விங்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே சொல்கிறாங்க. பட் ஆனால் ஒரு கேள்வி என்னன்னா, ஃப்ளைட்டோட இன்ஜின்ஸ் ஃபெயிலியர் ஆகி விழுந்திருக்குமா அப்படின்னு நிறைய கேட்குறாங்க. பட் அதுக்கான பாசிபிலிட்டியே இல்லைன்னு சொல்லி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆனாலும் இன்னொரு இன்ஜின் வந்து ரன் பண்ணும், நடு வானத்திலேயே ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாபிலிட்டி இருக்குது. பட் இந்த ஆக்சிடென்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டு போயிட்டு நேராக இப்படி விழல, டவுன்ஃபாலில் வந்து அதோட நோஸ் வந்து டவுன்ஃபாலில் குத்தல, நேராக போய் இப்படியே விழுந்திருக்கு. ஸோ ஏதோ ஒரு பெரிய மெக்கானிக்கல் ஃபெயிலியர் தான் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து 787 போயிங் ஏர்பஸ்ஸு ஹியூஜ் பேராமீட்டர்ஸ், நிறைய விஷயங்கள் அதை கண்காணிச்சுட்டே இருந்தால் மட்டும்தான் அது பக்காவாக இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போயிங் பற்றின ஆக்சிடென்ட்ஸுன்றது நிறைய இருக்குது. ஏன்னா போயிங் வந்து ஒரு பெரிய கம்பெனியாக இருந்தாலும் அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸு நிறைய நம்ம 1970s இன்னைக்கு 2025 கிட்டத்தட்ட ஒரு 55 வருஷம் நிறைய பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இதுக்கு வந்து போயிங் என்ன சொல்ல போகிறாங்க, இல்லை வந்து இதுக்கான ஃபுல் அனலைசிஸ் என்ன இருக்க போகுது, எல்லாமே வந்து அந்த ஃப்ளைட்டில் இருக்க பிளாக் பாக்ஸ் நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம். அந்த பிளாக் பாக்ஸில் வந்து டேட்டாஸ் வந்து ரெக்கவர் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி டீட்டெயில் ரிப்போர்ட் தரத்துக்கு குறைஞ்சது 10 days ஆச்சும் எடுக்கும். ஏன்